செல்வி நித்யானந்தன் அவர்களே, ஆரம்பமாகின்றது கேள்வி கணிகள். தொகுப்பாடு செல்வி நித்யானந்தன் அவர்கள், வணக்கம். பாருங்கள். இனிய வணக்கம் வாணி, இனிய வணக்கம் அன்பு உறவுகளே. இன்று கேள்விக்கணை வாரம் 543 இணைந்திருக்கிறீர்கள். வளைவு போல உங்களிடம் கேள்விகள் வருகின்றது. முதல் வரும் கேள்விகள் சிலவற்றுக்கு உங்களிடம் 12 செகண்டுகளும், அடுத்து வரும் இறுதியாக வரும் கேள்விகளுக்கு 10 செகண்டுகளும் இருக்கின்றது. வேகம் விவேகமாக நீங்கள் இணைந்து சிறப்பித்துக் கொள்ளுங்கள். இப்பொழுது வாணி நான் ஷேர் பண்றேன். வாணிமோகன், பத்தினி இணைஞ்சிருக்கிறார். இப்பொழுது சரிதான். ஜெசி இணைஞ்சிருக்கிறார். பத்மினி வேறு நகுலவதி இணைஞ்சிருக்கிறார். ஆமா, வேகம் விவேகமாக இணைந்து கொள்ளுங்கள். 8 நேயர்கள் இணைந்திருக்கிறீர்கள். கத்தரிப்பில் 2 நேயர்கள் இருக்கிறீர்கள். ஆனால் பெயர் வாசிக்க ஆமாம் ஆமாம், நீங்கள் இணைஞ்சு கொள்ளுங்கள். கேட்டுக்கொண்டிருக்கும் அன்புறவுகள், வேகம் விவேகமாக நீங்கள் இணைஞ்சு சிறப்பித்துக் கொள்ளுங்கள். இன்று கேள்விக்கணை வாரம் 543 இணைந்திருக்கிறீர்கள். இணைந்து கொள்ளுங்கள். நேற்றைய தினம் பத்தலோஜினி நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்தால் அந்த கேள்வி வாரம் இணைத்து இருக்கிறேன். அதற்காக பதில் நீங்கள் போட்டுக்கொள்ளலாம். ஒவ்வொரு வியாழக்கிழமையும் நான் இணைத்துக் கொள்கிறேன். நீங்கள் பார்க்கவில்லையோ தெரியவில்லை, பாருங்கள். பார்த்து பதிவுகளை போட்டு காலையில போட்டு விட்டேன், பார்த்தேன். நன்றி 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 கேள்வி நன்றி. காலம் அப்படியேதான் பார்த்துட்டு போட்டுவிட்டேன். நன்றி நன்றி. நகுலவதி அவர்கள், நீங்களும் பதில் இணைக்கிறீங்க. மற்ற உறவுகளும் நீங்கள் பதில்களை இணைத்துக் கொள்ளலாம். அதிபர் அவர்களின் வரும் பாமுகத்துக்கு வரும் அந்த புத்தகத்திலும் கேள்வி இருக்கிறது. வலிமையாக உறவுகள் பக்கத்தில் நீங்கள் தேடினாலும் அதிலும் இருக்கின்றது. எனது புத்தகத்திலும் இருக்கிறது. எதிலும் நீங்கள் இணைத்துக் கொள்ளலாம். நான் பதிலை பார்த்துக் கொள்ளுவேன். 3 கேள்விகள் இருக்கிறது. முதலாவது கேள்விக்கு நான் 400 மைல் என்பதுக்கு அந்த 400 போடாமல் விட்டுட்டேன். அதற்காக பிறகு அந்த கேள்வியை திருப்பியும் இணைத்திருக்கிறேன். மீண்டுமாக இணைந்த ராஜினி, சரோஜினி அக்கா, பத்மினி, உங்களுக்கு நன்றி. ஒரே தடவையில் அங்கே மற்ற பக்கம் ஜியாக்கா இணைத்திருந்தார், பதில் பார்த்திருந்தேன். அவருக்கும் சிறப்பான வாழ்க்கை. அது 3வது கேள்வி. அதான் 3வது கேள்விக்கான கேள்விதான். அதில் அந்த 402 போடாமல் விட்டுருச்சு, அடிபடாம விட்டுருச்சு. இப்படி என்ன இது ஒரு புதுவிதமான கேள்வியா இருக்கு. ஒரு மைல் போட்டுட்டு அதுல மைல் அந்த 400 அடிபடாமல் விட்டு விட்டேன். வணக்கம் செல்வி அக்கா. வணக்கம் வணக்கம். நான் பார்க்கல, இனித்தான் பார்த்துட்டு பதில் சொல்றேன்னு. ஆமா ஆமா ஆமா, பதில் நீங்கள் இப்ப சொல்லவே இல்லை, அதுலயே போடலாம். போடணுமா? நீங்கள் அதிலேயே போட்டு விட்டால் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நான் இரவு முடிஞ்ச பிறகு நாளைக்கு உங்களது பதில்களுக்கான பதிலும், அது சரியான பதில்கள் யார் யார் போட்டு இருக்கிறீங்களோ அந்த புள்ளிகளும் அதில் போட்டு கொண்டு வருவேன். நீங்க அப்படி கேட்க மாட்டீங்களா? நாங்க அப்படித்தான் போட வேணும். இல்ல, அந்த கேள்வி நான் கேட்பதில்லை. அது கேட்கவில்லை. ஒரு வாரம் வாரம் நடந்து கொண்டிருக்கிறது. ஓகே, நன்றி. அது 409வது வாரமும் இன்னும் வந்துக்குது. ஓகே, அது ஒரு வாரமும் வரும். ஓகே, உங்களுக்கு மார்க்கள் விளங்கல. என்ன லோஜினி?
பிள்ளைங்க எல்லாரோலோஜி சொன்னவ. ஆமா அதுல மார்க்ஸ் எங்களுக்கு பதில் சொல்லலாம். மார்க்ஸ் போடுறோம் செல்வி இல்ல. ஆ சரி சரியா, நன்றி. அதிலும் முதலாவதாக பதில் போடுறவருக்கு 5 புள்ளியும், இரண்டாவதாக போடுறவர் 4 புள்ளிகளையும், அதுக்கு பின்னர் போடுற எல்லோரும் 3 புள்ளிகளையும் பெறுவார்கள். சரி, எல்லாரும் இணைஞ்சிட்டாங்களா? ஓகேயா? நீங்கள் ஓகேயா? இப்பொழுது எனக்கு முதல் 10 நேயர்கள் காட்டுச்சுது, இப்பொழுது 8 9 நேயர்கள் காட்டுது. தெரியல. நாங்கள் ஆரம்பித்துக் கொள்வோம். மணி Yeah. புதிய நேர், அது பழைய நேயர்கள் என்று இதுக்கு பாகுபாடு கிடையாது. கேட்டுக்கொண்டிருக்கும் அன்புறவுகள், நீங்கள் வாணி உங்களோட பேர் வர இல்லையா? பாருங்க, இல்லை வந்திருக்கு, அந்த இருக்கு. இருக்கிறதா? எனக்கு தெரியவில்லை. கிரீன்ல இருக்கும். அதான் எனக்கு அதுல இருக்கிற சில பேருடைய பெயர்கள் தெரியவில்லை. சரி, நாங்கள் இப்பொழுது ஆரம்பித்துக் கொள்வோம். அனைவருக்கும் மீண்டும் சிறப்பான பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பொழுது உங்களுக்கான கேள்விகள் வருகிறது. கஷ்டம் இலகு என்பதற்கு அப்பால் நீங்கள் இணைந்து கொள்ளுங்கள். தெரியாததை உங்களுடன் சேர்ந்து நானும் அறிந்து தேடிக்கொள்கிறேன். அதனால நீங்களும் தேடிக்கொள்ளுங்கள். தவறான பதில்கள் இருப்பின் தயவு செய்து நிகழ்ச்சியின் முடிவில் நீங்கள் குறிப்பிட்டால் அடுத்த வாரத்துக்கான அந்த கேள்வியில் நான் திருத்தம் பார்ப்பேன். இப்பொழுது மீண்டும் வாழ்த்துக்களுடன் உங்களுக்கு முதலாவது கேள்வி வரவில்லை, இரண்டாவது கேள்வி வந்து விட்டது போன்றார். முதலாவது கேள்வி எடுக்கிறேன். சரி, இப்ப இரண்டாவது கேள்வியை போடுங்கள். அனிமல் என்ற வார்த்தை என்கிறது அந்த வார்த்தை எந்த மொழியில் வருகிறது? ஆங்கிலமா, லத்தீனா, கிரேக்கம்? ஆங்கிலம் என்பது சரியான பதில். மூன்றாவதுக்கான கேள்வி. முதலாவது ஒரு பழமொழி போட்டிருந்தேன். அனிமலே, அது இப்பொழுது ஆங்கில வார்த்தை என்றால் அனிமலே என்றது எந்த வார்த்தை? கிரேக்கம், லத்தீன், ஆங்கிலம்? அது லத்தீன் வார்த்தை. நான்காவது, இதனுடைய பொருள் என்ன? பேச்சு அல்லது வழக்கு. நாங்கள் கதைக்கும் பொழுது சொல்லுவோம் பேச்சு வழக்கென்று. அல்லது மூச்சு அல்லது ஆன்மா. ஆன்மா அல்லது பேச்சு அல்ல. ஆன்மாவும் அல்ல, பேச்சும் அல்ல. மூச்சு அல்லது ஆன்மா என்பதுதான். ஐந்தாவது, இது வடமொழி சொல்லுக்கு இணையான தமிழ் சொல். அர்ப்பணம். இது ஏற்கனவே வந்த கேள்விகள் தான் முக்காவாசி காண கேள்வி. புதுமை, ஒப்பனை, படையல். படையல் வந்த கவியை தந்தாலும் நாங்கள் கண்டே மறந்துடுவோம். மீண்டும் ஞாபகப்படுத்தலுக்காக வருகிற கேள்விகள். உச்சரிப்பு. உச்சரிப்பு. மொழியோசை, ஊக்கம், களிப்பு. மொழியோசை என்பது சரியான பதில். ஏழாவது, சங்கடம். விடுக்காடு, இக்கட்டு, ஐயம். இக்கட்டு என்பது சரியான பதில். எட்டாவது, சாராம்சம். பாசாங்கு, துணிவு, பொருட்சுருக்கம். பொருட்சுருக்கம் என்பது சரியான பதில். ஒன்பதாவது, தாபம், வெட்கை, வஞ்சனை, குற்றம். வரப்போகும் மாதங்களை நினைக்கும் வெட்கை என்பது சரியான பதில். நாசுக்கு, பதறாமை, நயம், மேலாண்மை.
நயம் என்பது நாசுக். கண்ணகி சக்கா ஜேசி பாணி தொடருங்கள். இதெல்லாம் கேட்ட கேள்விகள் தான். தோலின் நிறத்துக்கு முக்கிய காரணமாக இருப்பது என்ன? மெஸ்டோரின், மெலானின், மெட்ஸ்டோரின். ஒன்றில் இசன்னா இருக்கு, ஒன்றில் விட்டன்னா இசன்னா வருவது பாருங்க. மெலானின் என்பது சரியான பதில். உலகிலேயே அதிக நட்சத்திரம் கொண்ட விலங்கு? எல்லிமீன், கெக்கோ, ராஜநாகம். எல்லிமீன் என்பது சரியானது. இலை புறத்தோடில் காணப்படும் மெழுகு பூச்சு. இலைகளின் பின்பக்கம் காணப்படும் மெழுகு பூச்சி. இதை எப்படி சொல்வாரு? கியூட்டிங், பசுங்கணிகம், காப்புசெல். கியூட்டிகள் என்பது தான் அதற்குரிய பதில். வளிமண்டலத்தில் அவனுடைய அடுக்குகள் எத்தனை இருக்கின்றது? 3, 4, 5. 5 அடுக்குகள் இருக்கின்றன வளிமண்டலத்தில். எல்லோரா கொலைக்கோவில் இருக்கும் இடம் எங்கு? அது எங்க, இந்த இடத்துல இருக்கிறது? மகாராஷ்டிரா, கர்நாடகா, மத்திய பிரதேசம். மகாராஷ்டிரா என்பது சரியான பதில். ரவீந்திரநாத் தாகூரின் முதல் கவிதை புத்தகத்தின் பெயர் என்ன? காவியம், மாலை பாடல்கள், மாலை சோலைகள். மாலை பாடல்கள் என்பது சரியான பதில். தன் நாட்டு பெயரை தபால் தலையில் காட்டாத நாடு எது? ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து, மலேசியா. இங்கிலாந்து என்பது சரியான பதில். உலகிலே அதிக விற்பனையான புத்தகம் எது? மிக அதிகமாக குரான், பகவத்கீதை, பைபிள். பைபிள் என்பது சரியான பதில். இந்தியாவில் பழமையான பொது அஞ்சல் அலுவலகம் எங்கு அமைந்துள்ளது? போஸ்ட் ஆபீஸ். பழமையான சென்னை, புதுடெல்லி, கோயம்புத்தூர். சென்னை என்பது சரியான பதில். நாணய உலோகம் எனப்படுவது? நாணய உலோகம் என்ன சொல்வது? நிக்கல், தாமிரம், குரோமியம். கூட்டப் போட்டிகளில் அதுகள் கொடுக்கும் பொழுது இது கொடுப்பார்கள். தாமிரம் என்பது சரியானது. ஒரு மைல் என்பது எத்தனை கிலோமீட்டர்? 1.609, 1.125, 2.150 கிலோமீட்டர். 1.609 கிலோமீட்டர் தான் ஒரு மைல். அக்கா நாகினி, சரோஜினி அக்கா, ஜெயசி. இந்தியாவினுடைய தேசிய விலங்கு? புலி, மாடு, ஆடு. தேசிய விலங்கு ஒன்று, மாநில விலங்கு வேறு.
புலி என்பது சரியானது. தமிழ்நாட்டினுடைய மாநில விலங்கு கரடி, வரையாடு, சிங்கம். வரையாடு என்பதுதான் அங்கத்து மாநில விலங்கு. பிரயோகி இதனுடைய பிரயோகி என்றால் பொறுப்பு, எதிருரு, கையாளு. கையாளுறது தான் பிரயோகிக்கிறது. விமோசனம் மற்போர், மேற்கட்டி, விடுபடுதல். விடுபடுதல் சாப விமோசனம் சொல்றது. பட்டுப்பூச்சி வளர்ப்பில் பயன்படும் தாவரம் எது? யூஸ்லிப்ஸ், சின்கோனா, முசுக்கட்டை. முஸ்கட்டை மரம் தான் பட்டுப்பூச்சிக்கு இது. யூக்லிப்ஸ் என்றது அந்த விக்ஸ் மரத்தை தான் சொல்லுவார்கள். சின்கோனா மரம் என்பது இருக்கிறது. ஆனால் எனக்கு அது என்னத்துக்கு பாவிப்பது தெரியும். உயிரினம் என்று அழைக்கப்படுவது, உயிர் உரம் என்று அழைக்கப்படுவது அசோஸ்பைரில்லம், சாணகம் அல்லது ரைசோபியம். உயிர் உரம் என்று அழைக்கப்படும். ரைசோபியம் என்றுதான் ஒருவர் தான் போட்டிருக்கிறீர்கள். மிகச் சிறப்பான வாழ்த்து. அதைத்தான் உயிர் உரம் என்று குறிப்பிடுகிறார்கள். தாவரங்களின் பச்சையத்தில் உள்ள உலோகம் கோபால்ட், அலுமினியம், மக்னீசியம். மெக்னீசியம் என்பது சரியான பதில். எந்த நாட்டில் சித்த மருத்துவம் தோன்றியது? சித்த மருத்துவம் இந்த நாட்டில் தோன்றியது. இந்தியா, சீனா, இலங்கை. இந்தியா என்பது சரியானது. சாதாரண சளி வருவதற்கான காரணம் என்ன? சாதாரண சளி வைரஸ், பாக்டீரியா, டெட்டனஸ். வைரஸ் என்பதுதான் சாதாரணமான சளிக்கு வருவது. ஒடிசாவின் துயரம் என்று கூறப்படும். ஒடிசான்னு சொல்வார்கள். அது எந்த ஆறை சொல்லுவார்கள்? மகாநதியா, கோசியாரையா, பெரியாறு? மகாநதியைத்தான் ஒடிசாவின் துயரம் என்று சொல்வார்கள். அஸ்லாமின் உயிர் நாடி என்ன சொல்வது எது? அஸ்லாமின் ஒரு இதை பாருங்கள். பிரம்மபுத்திரா, கோதாவரி, தீஷ்டா. அஸ்லாம் பிரம்மபுத்திரா நதியைத்தான் அது அங்கு கூப்பிடுவார்கள். வினிகரில் உள்ள அமிலம் எது? மால்டிக் அமிலம், கிசிட்டிக் அமிலம், அசிட்டிக் அமிலம். வினிகர்ல இருக்கிறது. அசிட்டிக் அமிலம் தான் வினிகர்ல வரும். இந்தியாவினுடைய துணை மொழி என்ன? துணை மொழி அதை அவதானமாக பாருங்கள். தமிழ், ஆங்கிலம், கன்னடம்.
ஆரம்ப மொழி ஹிந்தி, இரண்டாவது துணை மொழி எதென்றுவார். ஆங்கிலம்தான் அவர்களுடைய துணை மொழி என்று சொல்வார். கரும்பு உற்பத்தியில் முதலாவதாக இப்பொழுது இருக்கும் நாடு இது. தற்பொழுதுதான் மலேசியா, இந்தியா, இந்தோனேஷியா. இந்தியா தான். முன்னர் கியூபா இருந்தது, இப்பொழுது இந்தியா இருக்கின்றது. தேசிய கவி என போற்றப்பட்டவர் யார்? பாரதிதாசன், ராமலிங்க அடிகளார், பாரதியார். பாரதியார். கல்லூரி, இது பெயர் சொல். இது வந்த வகை எது? தமிழ் எல்லோரும் நீங்கள் படித்திருப்பீர்கள். கல்லூரி இது எந்த பெயர் சொல்லில் அமைகிறது? இடமா, தொழிலா, சினப்பெயரா? இடப்பெயர். யாருமே போடவில்லை. கல்லூரி என்பது ஒரு இடத்தினுடையதான கல்லூரி. கல்லூரி தொழில் பெயர்ல என்னண்டு வரும்? படிக்கிறன்னு சொன்னால் தொழில்ல வரும். பூ இது எந்த சொல்லின் வகை? காலப்பெயர், இடப்பெயர், சினப்பெயர். இது ஒரு தடவை நான் ஏற்கனவே ஒரு தடவை கேட்டிருந்தேன். சினப்பெயர் என்பதுதான் பூ. 4-5 ஆண்டுகளில் எல்லாம் படித்திருந்தோம். உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் ஓய்வு பெறும் வயது 65, 66, 67. அறுபத்தி 65 யாரும் போடவில்லை. அது இப்பொழுது நாங்க வேலை செய்யற எங்களுக்கு தான் 67. உச்ச நீதிபதியாக்களுக்கு அவர்களுக்கு 65 பென்ஷன். வள்ளுவரை பெற்றதால் பெற்றதே புகழ் வையகமே என கூறியவர் அண்ணாதுரை அவர்கள், பாரதிதாசன், கண்ணதாசன். பாரதிதாசன். முதலாம் இடம் அப்படியே தக்க வைத்திருக்கிறார். சிறப்பு. பேசி சரோஜினி அக்கா, ராஜினி மாறி மாறி வருகிறீர்கள். பார்ப்போம். 41. அடுத்து உங்களுக்கான மாற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கின்றது. பார்ப்போம். 18 உறுப்புகள் கலந்து வர பாடப்படும் நூல் எது? கலம்பகம், அகநானூறு, புறநானூறு. கலம்பகம். கண்ணதாசன் வெளியிட்ட இதழ்களுள் ஒன்று. தண்ணீர், குடிமக்கள், வானம்பாடி. வானம்பாடிதான் அவர் வெளியிட்ட இதழ்களுள் ஒன்று. பரம்பிட் கோமான் என்று அழைக்கப்பட்டவர் யார்? பாரி, காரி, ஓரி. பரம்பிட் கோமான். பாரியைத்தான் அப்படி சொல்வார்கள். உலகில் தேங்காய்களை அதிகம் விரயம் செய்யும் நாடுகளில் முதலிடத்தில் தற்பொழுது வகிக்கும் நாடு. இப்பொழுது வரும் கேள்விகள் சில செய்தியில் செவ்வாய்க்கிழமை நான் குறிப்பிட்டிருந்தேன். மெக்சிகோ, இந்தியா, இலங்கை.
இலங்கை என்பது சரியான பதில். செவ்வாய்க்கிழமை செய்தி கேட்டவர்கள் இப்பொழுது வரும் கேள்விகளுக்கு உங்களுக்கு புள்ளிகளும் கூட இருக்கிறது, பார்ப்போம். எந்த நாட்டில் மிகவும் பிரபலமான பாதிரியார் ஒருவரின் திருமணம் நடைபெற்றது? இப்பன்னா மாறுவது டானாவா, கானாவா, இத்தாலியா, சோமாலியாவா? சுவாரஸ்யமான ஒரு கானா நாட்டில் உள்ள ஒரு பாதிரியாருக்கு தான் நடைபெற்றது. நான் தான் போட்டேன். ஓ, வாழ்த்துக்கள். எந்த நாட்டில் இந்த குழந்தை பிறப்பு வீதம் 2022-23 குறைந்து வருகிறதாக இப்பொழுது கணக்கெடுப்பில் இருக்கிறது? சிங்கப்பூர், நேபாளம், இத்தாலி? இத்தாலி என்பது சரியான பதில். இந்த பிறப்பு வீதம் 22-இல் 6.7 இருந்த வீதம் இப்போது 23ஆம் ஆண்டு கணக்கெடுப்பின்படி இது குறைந்திருக்கிறதா பாருங்கள். 6.4, 6.3, 6.5. இது எத்தனை வீதம் குறைந்திருக்கிறது? 6.4 வீதம் குறைந்துள்ளது. 6.4 வீதமாய் இருப்பின் சுமார் எவ்வளவு குழந்தைகள் பிறப்பு வீதம் குறைந்திருக்கிறது? 14,000, 15,000, 16,000. கடந்த வருடம் இவ்வளவு குழந்தைகள் பிறப்பது குறைந்திருக்கிறது. 14,000 குழந்தைகள் பிறக்கிறது குறைந்திருக்கிறதாம். அதே கேள்வி டச்சு மாலுமி ஜேக்கப் ரோகவீர் ஈஸ்டர் தீவுகளை எந்த ஆண்டு கண்டுபிடித்தார்? 1724, 22, 26? இவர் ஒரு டச்சு மாலுமி. இவர் ஈஸ்டர் தீவை எப்பொழுது கண்டுபிடித்தார்? 1722 என்பது சரியான பதில். சிறப்பு வாழ்த்துக்கள். ஒருவர் போட்டிருக்கிறார். உலகான 51வது கேள்வி. இலங்கையில் முதலாவது சுற்றுலா பயண தொடருந்து சேவை ஆரம்பிக்கப்பட்டது. இது எப்பொழுது? 1868, 67, 69? 1867 என்பது சரியான பதில். மகாத்மா காந்தி அரபிக்கடலின் குஜராத் கடற்கரையோர பகுதியான தண்டியில் உப்பு சட்டத்தை மீறி அந்த கையில் எடுத்துக்கொண்டு வந்து 241 மைல் நடப்பயணத்தை முடித்தார். இவர் எந்த ஆண்டு இந்த உப்பு சத்தியாகிரகத்தை ஆரம்பித்தார்? 1928, 38 அல்லது 30? 1930ஆம் ஆண்டு என்பது சரியான பதில். கேள்விதான் பெருசு. வாழ்த்துக்கள். 4605 புள்ளிகளுடன் ஜெசி மணிவண்ணன் இருக்கின்றார். மிக மிக சிறப்பு ஜெசி. 4605 புள்ளிகள். நேவி சக்கா 3000. நன்றி நன்றி. 483 புள்ளிகளுடன் சரோஜினி அக்கா, உங்களுக்கு நேவி சக்கா சிறப்பு வாழ்த்துக்கள். சரோஜினி அக்கா, நீங்கள் 3ஆவதாக இருக்கிறீர்கள். 3483 புள்ளிகள். 4ஆவதாக லோஜினி, நீங்கள் மூவரும் 7 புள்ளிகளை பெற்றிருக்கிறீர்கள். லோஜினி, நீங்கள் 3101 புள்ளிகள். ஜெயாக்கா 2991 புள்ளிகள். அடுத்து பத்மினி 2862 புள்ளிகள். நீங்கள் 6 புள்ளிகளை பெற்றிருக்கிறீர்கள். நகுலவதி தில்லைத்தேவன் 2684. நகுலவதி. ராஜினி 2557 புள்ளிகள். நகுலவதி, உங்களுக்கு சிறப்பு வாழ்த்துக்கள். ராஜினி, உங்களுக்கு சிறப்பான வாழ்த்துக்கள். வாணி, உங்களுக்கு சிறப்பு வாழ்த்துக்கள். 2000
நன்றி. 343 புள்ளிகள். ராதிகா உங்களுக்கு மிக சிறப்பான வாழ்த்துக்கள். 551 புள்ளிகள். வலிமையாக இணையும் சிவமணி அவர்களை இன்று காணவில்லை. சரி, இப்பொழுது இந்த கேள்விகளில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருப்பின் கேட்கலாம். அப்படி இன்று இணைந்து அனைவருக்குமே சிறப்பான வாழ்த்துக்கள். அவ்வளவு நேரம் அக்கா இருந்திருந்த பிறகு இறுதி புள்ளிகளில் மாற்றங்கள் மாறுபடுவது. வணக்கம் ராஜினி, வாழ்த்துக்கள் உங்களுக்கு. ஓரளவுக்கு இன்றைக்கு கொஞ்சம் போட்டு வந்து 2வது நம்புறோம். இந்த காணையில்னு பார்த்தா அந்த எனக்கு இந்த லோஷன் அந்த அழியண்டு வரும். இந்த கடைசியில ஐயோ அழியண்டு வந்தவள அழிச்சு போட்டு பாக்குறோன்னு முடிஞ்சது கூட நிகழ்ச்சி. அட கடவுளே. ஆனா இன்றைக்கு கொஞ்சம் பரவாயில்லை. நான் அதிகமா எல்லாத்துக்கும் போட்டு நான் போல 2வது கிட்ட வந்துதான் கடைசியில இருந்து இடையில இருந்து 2வதுக்கு வந்து பேர்ந்து போயிட்டான் போல இருக்கு. இப்ப எங்கேயோ பார்த்தா கொஞ்சம் கடைசியா வாசிக்கிறீங்க. என்ன நல்லது. ஆமாம், எத்தனையாவது நான் இதுல இப்ப வந்துரு கடைசியா 5வது 7வது அங்காரு. சரி சரி, ஓகே. 2 பேரும் முந்தி இருக்கிறீங்க. ஜெசிலான் முதலாவது வந்து இருக்கிறார். அவருக்கு மிக சிறப்பான வாழ்த்துக்கள். ஆமா, நல்ல நல்ல முன்னேற்றம். நேவி சக்காவுக்கு மிக சிறப்பு வாழ்த்துக்கள். வணக்கம், வாழ்த்துக்கள். எல்லாம் சிறப்பான கேள்விகளா இருந்த கடைசி கேள்வியில தான் நான் தவறு விட்டுட்டேன். மற்றதெல்லாம் வந்த கேள்விகளா இருந்தது. முழுக்களும் வந்த கேள்விகள் தான். கடைசி கேள்விகள் தான் கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. அவர்கள் 3 கேள்வியும் தவறு. நன்றி. அது வந்து அந்த எல்லாத்த கேள்விகளையும் மாற்றி அமைக்கிறதுக்கான புள்ளிகளும் அதுக்கு அதிகப்படியான புள்ளிகள் 1000 புள்ளிகள் என்றபடியா மாறுபட்டுடும். நானும் முதல் 2வதுல இருந்து பிறகு 4, 5, 7, 8 எல்லாம் வந்து கடைசியா திரும்ப 2வதுக்கு வந்தேன். அந்த கடைசி கல்வியில தான் நான் வெண்டது. நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள் உங்களுக்கு. இல்ல அப்படி அப்படி இருந்தா தான் எல்லாரும் மாறி மாறி வெல்லக்கூடிய கடைசி கல்வியில தான் நான் வெண்டது. மற்றபடி இந்த சில கேள்விகள் எனக்கு உண்மையிலேயே தெரியாம தான் கணக்க கல்விகள் நான் புலப்பட்டுட்டேன். ஆனாலும் சில கல்வியை போட்டது இந்த கடைசி கல்வியால தான் நான் இப்ப 2வதுக்கு வந்தது. வாழ்த்துக்கள். வணக்கம் செல்வி அக்கா. சில கேள்வியில வந்து ஊகிக்க முடியல. அந்த ஆண்டுகள் அப்படி கேட்டேன். நீங்க எதான் இருப்பீங்க மாத்தி 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 அந்த யோசிக்கட்டு மாட்ட மாதிரி மாத்தி மாத்தி போட்டிருக்கிறீங்களே என்ன? ஆமா, இந்த முறை கேள்விகள் வந்து ஒரே சேமா போடாமல் போட்டு மாறி போட்டு. ஏனென்றால் ஒரே மாதிரி இப்ப 5 கேள்வியும் போட்டு கொண்டு வந்தால் அது கொஞ்சம் இலகுவாயிருக்கு. ஏனென்றால் நான் அதில் வந்து அந்த முதலாவது கேள்வியை தவிர முதலாவது வந்து ஒரு பழமொழி தான் போட்டிருந்தேன். அதை தவிர மூத்தோர் சொல் வார்த்தை அமுதம் என்ற பழமொழி தான் போட்டிருந்தேன். ஆரம்பத்தில் இல்ல, அது போட இல்லை. அந்த கேள்வி இல்லாம 2வதுல இருந்து ஆரம்பிச்சுட்டு என்ன திருப்பி போக கூடாதுன்னு போட்டு அப்படி நீங்க சித்த மருத்துவம் நான் நினைச்சேன் இலங்கை ஆகுமென்று நீங்க இந்தியான்னு சொல்லியிருந்தீங்க. இந்தியாவிலதான் இது ஆயுர்வேத இதுகள் துவங்கினது. அது வந்து அக்குபஞ்சர் தான் சீனா. ஹோமியோபதி நான் நினைக்கிறேன் அது ஜெர்மனி போல. சித்த மருத்துவம் இலங்கை நினைச்சு கொண்டிருந்தேன். இல்ல, இந்தியா. இந்தியா சரி. அவசரப்படுறதாலேயும் பாருந்த எனக்கு தெரியும். விநாயகரி வந்து அசிடிக் அமிலம் தெரியும். கடந்த வாரத்துக்கு இல்ல, கடந்த வாரம் வந்து ஆப்பிள் வந்து மாலிக் அமிலத்துக்கு அவர் கேட்டிருந்தாரு. நான் கேட்டிருந்தேன். சிவதர்சினி கேட்டு. அதனாலதான் நான் அந்த மாலிக் அமிலத்தையும் போட்டேன்னா அது ஞாபகம் வச்சிருக்கிறவ கட்டாயம் இது 2 நேரம் முடிய போதுன்னு படாரண்டு பாக்காம கொள்ளாம அமர்த்திடுறோம். அமர்த்திட்டு தான் சரி. இப்பொழுது உங்களுக்கான கேள்வி வரப்போறது. தயவு செய்து முதலே சொல்றேன். நீங்கள் உங்களது புள்ளியை இழக்காமல் நீங்கள் பதில்களை சொல்ல முயற்சி செய்ய வேண்டும். ஒருவர் சொல்லும் பொழுது நீங்கள் வந்து திரும்பி குறுக்க சொன்னீர்கள் என்றால் உங்களது புள்ளி அதில் சேர்க்கப்பட மாட்டாது. அதை நீங்கள் கவனம் எடுத்துக்கொண்டு இப்பொழுது உங்களுக்கான கேள்வி 2 5 புள்ளிக்குரிய கேள்வி.
ஆம், அது நீங்க கவனமாக ரெண்டுலேயும் ஒவ்வொன்றுக்கு தான் நீங்க சொல்ல முடியும். சரியா? நீங்கள் 2 கேள்வியே தாரேன், தேடி நீங்கள் சொல்லுவதா இருந்தாலும் சொல்லலாம். இப்பொழுது உங்களுக்கான கேள்வி இரண்டிலும் தயவு செய்து ஒவ்வொன்றுக்கு சொல்ல வேண்டும். இப்ப உங்களுக்கான முதலாவது வர்ற கேள்வி 9 பேருக்கும் நல்ல சந்தர்ப்பம் இருக்கிறது. முதலாவது கேள்விக்கு நவநிதிகள் என்று சொல்லப்படும் அந்த நிதிகள் யார் யார், அந்த பெயர்களை நீங்கள் சொல்ல வேண்டும். நவநிதிகள். இப்பொழுது உங்களுக்கு கேள்வியில் வந்துருது. இந்த இப்பொழுது வந்த ஒரே ஒரு உதவி மட்டும்தான் தருவேன், நீங்கள் அதை சிந்திச்சு போட்டு நீங்கள் இப்பொழுது எனது நிகழ்ச்சியில் வந்த ஒருவரின் பெயர் முழுமையாக வருகிறது. சரி, நவநிதிகளில் இப்பொழுது முழுமையாகவே அவருடைய பெயர் அப்படியே வரும். ஆனால் அந்த பெயர் வழியில் இன்னமொரு இதுவும் 2 எழுத்து, கடைசி 2 எழுத்தும் மாறுபட்டாலும் அந்த பெயரில் இணையும். ஒன்று முழுமையான பெயரில் இணையும். ஒன்றொண்டா சொல்ல வேணும்? ஒன்றுதான் நீங்க சொல்ல வேண்டும். நான் சொல்றேன். ஒண்ணு இப்ப ஒரு தரம் சொல்லக்கூடாது. முதல் கேள்வியை உள்வாங்குங்க, தயவு செய்து கேள்வியை உள்வாங்குங்கள். அடுத்தது, இப்ப உலகிலேயே அதிக தீவுகள் இருக்கிற இடங்களில் நீங்கள் 8 இடங்கள் நீங்கள் சொல்லலாம். 8 எந்தெந்த நாடுகள், 8 இடம் என்று நாடுகளா, அதில் 8 நாடுகள் இருக்கின்றன. இந்த 2024 படி கணக்கின்படி அந்த தீவில் எவ்வளவு தீவு இருக்கு என்பது நீங்கள் சொல்ல முடிந்தால் சொல்லுங்க. எந்த தீவிர மன்னிக்கவும், நான் தான் கதிரையை கழிச்சேன். ஓகே, நீங்கள் அந்த எந்தெந்த தீவுகளில் எவ்வளவு தீவுகள் இருக்கிறது என்று உங்களை முடிந்தால் சொல்லுங்கள். அப்படி இல்லை என்றால் எந்த நாடுகள் என்றதையும் நீங்க சொன்னால். உண்மையில் இன்றைக்கு 2 கேள்விக்கும் எல்லாருக்கும் சொல்லக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இருக்கிறது. பார்ப்போம். மன்னிக்கவும் செல்வி, 2வது கேள்வியை ஒருக்கா சொல்றீங்களா திரும்ப? முதலாவது கேள்வியக்கா, அது நவநிதிகள் என்று குறிப்பிடப்படுற அந்த 9 நிதிகளும் எவை? உதவி ஒன்று, இப்பொழுது எனது நிகழ்ச்சியில் பங்கு பற்றினவரின் ஒருவரின் முழு பெயர் அதில் வரும். அதுதான் உங்களுக்கான ஒரு உதவி. அதை பிடிச்சாலே மற்ற நிதிகளை நீங்க பிடிக்கிறதுக்கு நீங்கள் தேடி பிடிக்கலாம். அது பெரிய கஷ்டம் இல்லை. அடுத்து, உலகில இருக்கிற தீவு கூட்டங்களில் அதிகமான தீவுகள் எந்த நாடுகளில் இருக்கிறது, எவ்வளவு இருக்கிறது முடிஞ்சால் சொன்னால் சரி. அப்படி இல்லையென்றா எந்தெந்த நாடுகளில் இருக்கிற என்பது நீங்க சொல்ல வேண்டும். ஆட்டிய விட்ட சத்தம் பெறுகிறது. தயவு செய்து உங்களை மியூட் பண்ணி போட்டு ஒவ்வொருத்தரா சொல்லுங்கள். ஜெயாக்கா, பத்மினி 2 பேரும் தான் முதல்ல ஆரம்பிச்ச. நீங்கள் பத்மினி சொல்லுங்க முதல். நான் பத்மினி கமலாந்தன். முதலாவது சங்கம். பொறுங்க வாரம். பத்மினி ஒருக்கா தான் சொன்னா, பிறகு நான் கூப்பிட்டா தான் வந்து சொல்ல வேணும். அதுக்கிடையில் வந்து சொன்னீங்கள் என்றால் இந்திய உங்களுக்கு வராது. அதை கவனத்தில் எடுத்துக்கொள்ளுங்க. பொறுங்க. ஜெயாக்கா தான் சொல்லி இருந்தார். ஜெயாக்கா மகரம். ஜெசி கோதினியும் சொல்லுறேன். நான் 4வது வந்தேன். ஜெசி பொறுங்க. ஜெயாக்கா என்ன சொன்னீங்களக்கா? மகரம். ஓகே, அடுத்தது 3வது சொல்றது யார்? பொறுங்க. ஜெசி 3வதா சொல்லுங்க. 4வதா சொல்லுங்க. பதுமம். நேவிசக்கா 4வதா சொல்லுங்க. அடுத்தது லோஜினி சொல்லுங்க. நான் முகுந்தம் என்று சொல்றேன். முகுந்தம். நான் நீங்கள் சொன்ன பிறகு தச்சமயம் தவறா இருப்பின் சொல்லுவேன். அதுக்கு பிறகு சொல்லலாம். அடுத்தது ஜெசி சொல்லுங்க. லோஜினி. மாபதுமம். ஓகே, 5 பேருக்கு தான் வந்திருக்கு. மற்றவை சொல்லுங்க அப்பம். நான் சொல்லுங்க. நான் மாலத்தீவு என்று சொல்றேன். மாலத்தீவு அந்த 2வது கேள்விக்கு பதில். நகுலவதி, மாலதீவு. நன்றி. பத்மினி, உங்களை விட்டு சத்தம் பெறுகிறது. நீங்கள்
மியூட் பண்ணி போட்டு கலவு சொல்லுங்க. மாலதீவு சொல்லி இருந்தீங்கள். அதிக தீவுல இருக்கிறதுல மாலதீவு. ஓகே, நாங்க அது 2வது கேள்விக்கு மறுபடியும் நாங்க சொல்லலாமோ? ஒவ்வொன்றை ஒன்று சொல்லலாம். அக்காக்கு அடுத்த நான் சொல்றேன். ஓகே, அடுத்த ஜெசிகாக்கு அடுத்த நான். ஜப்பான் தீவுகள். ஜப்பான், ஜப்பான். யாக்கா எங்க பாணி இந்த சத்தத்தை காணீங்க? இல்லை, நான் கொஞ்சம் வேலையா இருக்கிறவர்களுக்கு போய் செய்யட்டும். ஓகே, செல்வி அக்கா நான் சொல்லட்டா? ஜெசி கிரீன்லாந்துல இருக்குன்னு சொல்றேன். ஜெசி கிரீன்லாந்து. ஓகே, கேள்விகளை அதிக கவனமாக உள்வாங்குவோமா? கேள்வி யாருக்கா சொல்றீங்களா? சரோஜினி, சொல்லுங்க சரோஜினி அக்கா, எதுக்கு சொல்ல போறீங்க? நான் அந்த தீவு கூட்டம் சொல்ல போறேன். இந்தோனேஷியா சொல்றேன். சரோஜினி அக்கா, சொல்லவா? பொறுங்க வாரேன். இந்தோனேசியா அக்கா யார்? சரோஜினி அக்கா, நீங்கள் மற்றதுக்கும் சொல்ல முடிஞ்சால் சொல்லுங்களா? நானும் சொல்லவா? லோஜினி, பொறுங்க, லோஜினி சொல்லட்டும். வடக்கு அட்லாண்டிக் தீவுகள். வட அட்லாண்டிக் தீவுகள். அட்லாண்டிக். ஓகே, நான் சொல்றேன். நேவிஸ் அக்கா, நீங்கள் இதுக்கு சொல்லல. ஓகே, சொல்லுங்க. பிலிப்பைன்ஸ் தீவுகள். பிலிப்பைன்ஸ். யார்? சரோஜினி அக்கா, நீங்கள் பத்மினிக்கு சொல்லி கொடுக்க கூடாது. அவர் தந்த பாட்டுக்கு சொல்லலாம். இல்ல, அவ சொல்லி தர இல்ல. அவ முதல்ல அடிச்சவ, எனக்கு அவ ஒன்னும் சொல்லி தர இல்ல. நான் எல்லாத்தையும் மியூட் பண்ணி இருப்பேனே. அவ சொல்லி தர இல்ல. சரிங்க. இந்த முதலாவதுக்கானது என்று சொல்லி கேட்டது, அதைத்தான் சொன்னேன். அப்படி சொல்லி இதண்டாதுங்கோ. அவ கேள்வி விளங்கலாட்டி அக்கா கேளுங்கோ. இப்ப பத்மினி சொல்லி இருக்கிறீங்க, ஜியாக்கா சொல்லி இருக்கிறீங்க, ஜெசி, நேவிஸ் அக்கா, லோஜினி முதலாவது கேள்விக்கு சொல்லி இருக்கிறீர்கள். முதலாவது கேள்விக்கு நகுலவதி நீங்களும் சொல்லலாம். பத்மனி அந்த நவநிதிகளுக்கு என்ன இதில் ஒன்று சுகமானது ஒன்றை விட்டுட்டு உதவி தந்திருந்தேன். யாரால் சொன்னது? விளங்கல. ஒரு ஆள் சொன்னது அந்த நீங்க கேட்ட கேள்விக்கு. எந்த கேள்விக்கா? பதில சொல்லாம சொல்லி பாருங்க. எந்த கேள்விக்கு? நவநிதிகளுக்கு சொல்லி ஒரு ஆள் சொன்னோம். 2 பேர் சொன்னது சரியான பதில். அது பிள்ளையா நாங்க சொன்னதெல்லாம்? நீங்கள் பொறுங்க அதான் பார்த்து கொண்டு வரேன். பொறுங்க ஒரு தட்ட பதிலே. நீங்கள் முகுந்தம் என்று சொன்னீங்களே. முகுந்தம் அதான் வந்திருக்கு அந்த பேர். ஒரு ஆளோட பேருன்னு சொல்லி சொன்னீங்க. அதான் முகுந்தம் என்று இங்க யார் இப்ப நிகழ்ச்சியில இணைஞ்சது? பத்மலோஷினி முகுந்தன். பத்மலோஷினி முகுந்தன். முகுந்தன் வந்திருக்கும். அப்படியாண்டா முகுந்தனுக்கும் முகுந்தனுக்கும் சரோஜினி அவர் இப்ப நிகழ்ச்சிக்கு இணைஞ்சாரா? முகுந்தன் என்றவர் இணைஞ்சவரா? லோஜினி தான் இணைஞ்சிருந்தார். பத்மலோஜினி இல்ல, லோஜினி தான் இணைஞ்சிருந்தார். லோஜினில பாதி முகுத்தன் சொல்லிட்டாவளு நேவி சொல்லி. அவர் உங்க கணவரை தான் கூப்பிடணும். தமிழ்ல சொன்னேன், தமிழில தான் சொன்னேன். இப்பொழுது இன்றைய எனது நிகழ்ச்சியில் இணைந்த ஒருவரின் பெயர் முழுதாக வருகிறது என்று சொல்லியிருந்தேன். சரோஜினி சொல்லவா? நீங்கள் அந்த அதுக்கு சொல்ல இல்ல. சொல்லுங்க பாப்பம். ஒன்று சொல்லுங்க. கச்சபம் என்று சொல்றேன். கச்சபம்.
செல்வி நித்யானந்தனாரில எனக்கு அந்த 2வது கேள்வியை சொல்லுங்க. என்ன தீவு கேட்டீங்க, நான் என்னால அங்க கேட்க முடியல. ரெண்டாவது உலகில இப்ப அதிக தீவுகளை கொண்ட இடங்கள் சொல்லி இருந்தேன். அதிக தீவுகள் எங்க இருக்கிறது, அதிகமான தீவுகள். இது சொல்ல கஷ்டப்படுறீங்களா? அப்ப நான் இதுக்கு என்ன செய்யறது? நேவிசக்கா சரியான பதில் இணைத்திருக்கிறீங்கள், வாழ்த்துக்கள். சரியா முகுந்தம் பண்றது அதுக்கு புள்ள அது புள்ள. நீங்கள் நவநிதிகள் இதுதான் நீ சொல்லி நவநிதிகள் குபேரனோட இதைத்தான் நீ சொல்றது. அது நீங்க அக்கா நீங்கள் சொல்லக்கூடாது, பேசாமல் இருங்கோ. சரியானவர்கள் சொல்லி உங்களது வீணா 8 புள்ளிகளை இழக்கிறதுக்கு முயற்சிக்காதீர்கள். நான் சொன்னது கச்சபம் சரியானது. ஆனா அந்த எழுத்து தான் நீங்க சொன்னது என்னன்னு சொன்னீங்க? கானா இஜ்ஜனா சானா பானா கும்மன்னா. ஆமா, கச்சபம் என்பது அது சரியானதா? ஓகே. அப்ப லோயினி சொன்னதுலயும் ஒரு எழுத்துப்பிழை இருக்கு நினைக்கிறேன். அப்படியா? லோயினி இப்ப புரிஞ்சுதா? சரி. இல்ல நான் அதான் விடுபட்டு போச்சா, இப்பதான் பார்த்தேன் நான். சரிச்சு சொல்லலாமா இல்ல சொல்லக்கூடாதா? இப்ப எனக்கு என்னென்ன தீவுகள் இவ சொன்னதுன்னு தெரியாது. அதுல ஒரு எழுத்து தான் எப்படி? அதுதான் ஒரு எழுத்து திண்டாலும் புலதானே. திருப்பி சொல்லலாமான்னு கேக்குறேன். அதுதான் அடுத்த தரம் உங்களுக்கு ஒரு சான்ஸ் தருவன், எல்லாருக்கும் பொறுங்கோ. அதே இதை நீங்கள் திருத்தினா சரி. அதான் நான் இப்ப அவருடையும் கேட்டேன், அந்த எழுத்து ஒருக்கா சொல்லுங்க. வணக்கம் ராஜினி. சொல்லுங்க, நீங்கள் 2க்கும் சொல்லலாம். சொல்லுங்க. என்ன சொல்லிச்சின மாதிரியே நான் அது சொன்னவே நான் ஒண்ணும் செய்ய முடியாது. அது உங்களோட பிரச்சனை, நீங்கள் எழுதி வச்சிருக்கோம். சொல்லாதான் சொல்லுங்க. நீங்க பேர் வந்துட்டு அந்த ஆட்டியோட பேர் வந்துட்டா, இல்லாட்டிக்கு நான் நந்தம் சொல்றேன். நந்தமண்டு யாரு இப்ப இணைஞ்சவர்? இல்ல முகுந்தம். எனக்கு என்னென்ன தீவுகள் வந்துட்டுன்னு சொன்னால் நான் இப்ப சொல்லி இருந்தேன். இப்ப என்னது நிகழ்ச்சியில் நேரடியாக இணைஞ்சவர் ஒருவரின் பெயர் தான் வந்திருக்கு சொல்லி இருந்தேன். இப்ப நானே நீங்க கணக்க வருகுதோ இல்ல ஒன்றை சொல்ல சொன்னீங்களா? இல்ல நான் அப்படித்தான் வடிவாக விளக்கமாக சொல்லி இருந்தேன். இப்ப வந்தவரோட ஒரு ஆளோட பெயர் வருகுதா? இப்ப எந்த நிகழ்ச்சியில் இணைஞ்சவர்களில் ஒருவருடைய பெயர் நேரடியான பெயர். அதே பெயரில் அவருடைய பெயரில் முதல் 2 எழுத்தும் ஒரே மாதிரி பின்பகுதி 2 எழுத்தும் வேற எழுத்துக்களாக மாறுறதும் ஒரு நவநிதியில் வரும். சொல்லாதவர்களுக்கான மன்னிப்புடன் வெயிட் பண்ணுங்க. நகுலவதி, நீங்கள் முதல் கேள்விக்கு பதில் நீங்கள் வரவில்லை. நீங்கள் பதில் சொல்ல முடிஞ்சால் சொல்லுங்கள். இதில் வாணி உங்களுக்கும் இலகுவானது. வாணியும் சொல்ல கிடைக்க இல்லையே. வாணி நீங்கள் சொல்லி இருக்கலாமே. சரி, இப்பொழுது உங்களுக்கான அடுத்த ஒரு சான்ஸ் தான். ஆனாலும் உங்களுக்கு இப்ப நீங்கள் ஏற்கனவே 2க்கும் சரியாக சொல்லி நீங்கள் தீவுக்கு சொன்னீங்களா? இல்லையே, சொன்னீங்களே. ஜப்பான் சொன்னீங்க. ஓகே. நான் சொல்லவா? சொல்லுங்க பாப்பா. லோஜினி கேக்குறா என்ன? லோஜினியை கேளுங்க, நான் விடைபெற போறேன்னு சொல்லி 9 சொல்ல சொன்னாலும் சொல்றேன். 9 சொல்லவா? 9 சொல்லக்கூடாது. சரி, உங்களுக்கு புள்ளி வேண்டாம்னா சொல்லிட்டு போங்க. நீங்கள் சொன்னதை மட்டும் திருத்தி சொல்லுங்க. மகா பதும நிதி அல்லது மகா பதுமம் என்று சொல். மகா பதுமம் தான் அது. நிதி என்பது சேர்க்கல. சிறப்பு வாழ்த்துக்கள். சரி, நீங்கள் சென்று வரலாம். நீங்கள் லோஜினி இதுக்கும் வட அயர்லாந்து சொல்லிட்டீங்கள். அதுக்கு தவறானது. வட அயர்லாந்து சொல்றேன். கனடா சொல்லி இருந்தீங்கள். வாழ்த்துக்கள். சரி பத்மினி, இங்க நாங்க கேட்டோன்னு சொல்ல இல்ல. இந்த தமிழ் பொண்டுல போக உடனே எல்லாம் வருகுது.
சரி இப்பொழுது சரோஜினி சொல்லுங்க. பொருங்க இப்பொழுது ஏற்கனவே 2 புள்ளி எடுத்தவர்களுக்கு வந்து நீங்கள் சொன்னாலும் உங்களுக்கு புள்ளி கிடையாது. சரோஜினி அக்கா 2 புள்ளி எடுத்திருக்கிறீர்கள். யார் ஜியாக்கா நீங்கள் 2 புள்ளி எடுத்திருக்கிறீர்கள். பத்மினி நீங்களும் 2 புள்ளி எடுத்திருக்கிறீர்கள். உங்கள் மூவருக்கும் இதுக்கு புள்ளி நீங்கள் சொன்னாலும் புள்ளி கிடையாது. சொல்ல மற்றவர்களுக்கு சான்ஸ் கொடுத்துட்டு சொல்ல முடிஞ்சா சொல்லுங்கள். நாங்க 2 தானே 2க்கும் சொல்லிட்டோம். நாங்கள் நீ சொல்லாம தானே இருக்கிறோம். அதான் அதைத்தான் சொன்னேன் சொல்ல வேண்டாம் என்று. அவர்கள் சொல்லாட்டி நீங்கள் கடைசியா சொல்லுங்க. யாராவது சொல்லலாமா? சரியா. ஒரே ஒரு கேள்வி செல்வி அண்ணி, அப்ப எனக்கு புள்ளிகள் இல்லையா? இருக்குது, ஒன்றுக்கு இருக்குது. 1 புள்ளியா? அப்ப செல்வியக்கா அது ஒருத்தரம் சொல்லாட்டி அந்த 9ஐயும் சொல்ல சொன்னா நான் சொல்றேன் கடைசியா மார்க்ஸ் தருவீங்களா? ஆரன் சொல்லாட்டி இல்ல இல்ல அதுக்கு புள்ளிகள் இல்ல வந்துடுது. அதுல பதில்கள் 3 9 வராட்டிலன்னு சொல்றேன். திருப்பி சொல்ல கொடுக்க மாட்டீங்களா அவங்களுக்கு சந்தர்ப்பம்? இல்ல இல்ல சொன்னாலும் இல்ல சொல்லாதவர்களுக்கு ஒரு சான்ஸ் இருக்கு இல்லவா? ஒரு தரம் சொல்லாட்டில் அதான் சொல்லாட்டி சொல்லாலும் பிரச்சனை இல்லை. நீங்கள் அதுக்கு முயற்சி செய்யறதுக்கு இந்த தீவு கூட்டத்துல முயற்சி செய்திருக்கலாமே. அதுக்கு முயற்சியை செய்து 1 புள்ளி எடுத்து 2 ஆக்கி இருக்கலாம் தானே. அப்ப நான் சொன்னது பிள்ளையா சரியா? பிலிப்பைன்ஸ் தீவு சரி. அது 2வது 1 புள்ளி நிதி அந்த நிதியெல்லாம் உண்டா சொல்லுங்க. அப்ப நீங்கள் உங்களுக்கு ஒரு சான்ஸ் தரேன். நான் சொல்லலாம் தானே. இப்ப அதுக்கு முதலாவது சொன்னவர்களுக்கு வந்து ஒரு சான்ஸ் தரேன் சொல்லுங்க. சங்கம். சங்கமா? சங்கம் அது நான் சொல்லிட்டேன். சொல்லிட்டீங்களா? இனி சொல்ல முடியாதா? இனி சொல்ல முடியாது. அதான் முதலே சொல்றேன்னா சொல்ல முடியாது. சொல்லி உங்களோட புள்ளியை இழக்காதீர்கள். ஏற்கனவே சொல்லி இருந்தேன், அநியாயமாக்காதீர்கள். ஏற்கனவே நீங்க எழுதுங்க. ஒரு இதுல என்னென்ன சொல்லி அந்த வந்திருந்தேன் எழுதினா உங்களுக்கு சுகமா இருக்கு. ஏற்கனவே சங்கம், மகரம், மகாபதுமம், கட்சபம் சரியானது. ஜெய்சி சொல்லி இருந்த பதுமம் சொன்னேன். அதான் பார்த்தேன். அது நீங்கள் அந்த எழுத்து கொஞ்சம் நீங்கள் அந்த ஆரம்ப எழுத்துக்களை பிடிச்சிருக்கிறீர்கள். பார்ப்போம். செல்வியக்கா மன்னிப்போட நான் நிப்பாட்டிட்டு தான் திருப்பி இப்ப வந்தான் செல்வியக்கா. அப்ப நான் கேட்கிறது 2வது சரியா நான் சொன்னது? 2வது தீவு கூட்டங்கள் கிரீன்லாந்து சொன்னது. கிரீன்லாந்து அது கிரீன்லாந்து வந்து உலகில மிகப்பெரிய தீவு. நான் கேட்ட கேள்வி வந்து இந்த இடங்களில் வந்து நிறைய தீவுகள் இருக்குது என்று சொல்லி இருந்தேன். என்ன அக்கா ஜப்பான் சொல்லி இருந்தீங்க. ஜப்பானில் மொத்தம் எத்தனை தீவுகள் இருக்கிறது? ஜப்பான்ல எத்தனை என்று சொன்னால் 6852 தீவுகள் இருக்கின்றன. செல்வி அண்டி சொல்லுங்க. 2வது கேள்விக்கு ஒரு விட சொல்லிட்டு போட்டா நான் அதுதான் சொன்னேன். 2வதுக்கு மட்டும் உண்டா சொல்லி போட்டு போங்கன்னு சொன்னேன். தமிழ் என்னென்ன சொன்னு சொல்லுவீங்க, மறந்து போனா அது என்ன சொல்ல மாட்டேன். ஓகே சரி, சொன்ன என்ன சொல்லாது என்ன. ஓகே பத்மினி சொல்லி இருக்கிறார் சரியானது. ஏக்கா சொல்லி இருக்கிறார் ஜப்பான். பத்மினி கனடா சொல்லி இருந்தார். சரோஜினி அக்கா இந்தோனேசியா சொல்லி இருந்தார். நான் சொல்றேன் சொல்லி இருக்கிறேன் ஸ்வீடன். வாழ்த்துக்கள். இப்ப வந்திருக்காங்க. ஓகே நன்றி. முயற்சிறப்பு. முயற்சி தான் திருவினையாக்கும். ரோஜினி நீங்களும் 2 புள்ளிகளை பெற்றிருக்கிறீர்கள். வாணிக்கு நல்ல சந்தர்ப்பம். வாணி ஏதோ பிஸியா இருக்கிறேன்னு சொன்னேன். செல்வியக்கா ஓமா அது நவநிதிகள்ல நீங்க சொன்னீங்க ஒரு ஆள் பேர் இருக்குன்னு அதை கண்டுபிடிச்சிட்டீங்கம்மா. சொன்னவியா? இல்ல சொல்லல. நீங்கள் சொன்னது அந்த பதுமம் சொல்லி இருந்தீங்க. அத கொஞ்சம் திருப்பி உங்களுக்கு ஒரு சான்ஸ் தரலாம். சொல்லுங்க பாப்போம். நான் சொல்றேன். அப்ப வேற ஒன்று சொல்லட்டா அதுக்கு பதிலா? சொல்லுங்க. ஏதாவது ஒன்றை சொல்லி முகுந்தம் என்று நான் சொல்றேன். சொல்லிட்டேன்.
முகுந்தம் வந்து சொல்லிட்டீங்களா? யார் முகுந்தம் வந்து இப்ப வானொலிக்கு நேரடியா இந்த நிகழ்ச்சிக்கு வந்தவர்கள்? பத்மலோஜினி நான் தானே முகுந்தம் சொன்னேன். அது பிள்ளைய பத்மலோஜினி வந்தார். பத்மலோஜினி முகுந்தம் அவருக்கு அவருடைய கணவனுக்கு பெயர். சும்மா இருக்கிற மனுஷன் பெயரையே நீங்கள் மாத்துறீங்கள். முகுந்தன். வருஷனுக்கு தும்மா போகுதப்பா, எனக்கு இந்த வருஷனுக்கு தும்மா போகுது. பத்மலோஜினி கூட அவருக்கு இது சரி, உங்களுக்கான ஒரே உதவி நான் இப்ப திருப்பி தான் சொல்றேன். எந்த இப்ப நிகழ்ச்சியில இந்த போட்டியில பதில் சொன்னவரிலும் ஒருவருடைய பெயர் நேரடியான பெயர் இருக்கிறது. சரியா? இவர் சரியான பதிலை சொல்லி இருந்தார். ஆரம்பத்திலே சரியான பதிலை சொல்லி இருந்தார். ஆனால் உங்களுக்கான அடுத்த ஒன்றுக்கு உதவி, நிறங்கள்ல வந்து ஒரு நிறமும் நீலம். வாழ்த்துக்கள். நீலம் என்பதுதான் சரியானது. வாழ்த்துக்கள். இனி வந்தவர பேர் வந்துட்டா? விளங்கல. வந்தவர பேர் வந்துட்டா? இல்லையே, அது இலகுவானது. பக்கத்துல நின்று கொண்டு நிக்கி நமது பாருங்கோவின் முதலாவதாக வந்தவரும் பதிலும் சொல்லி இருந்தார். திருப்பி சொன்னேன். அவருடைய பெயர் இல்ல, லோஜினி 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 என்று அந்த இதுக்கு போயினம். இவற்ற பெயரை பிடிக்கணும் இல்ல. அதே ரைமிங்குக்கு பாருங்க. அவருடைய இப்ப வந்தவர் சொல்றீங்க என்ன? இப்பவும் வந்தவர் முதலாவதாக அவரும் பதிலே இணைத்திருந்தார். யார் அவர் முதலாவதா நினைச்சவர்? முதலாவதான ஒரு பதிலே இணைச்சிருந்தவரும் அவர்தான். அவருடைய பெயர்லயே 2 பெயர் வரும். நேரடியான பெயரும் இந்த நிகழ்ச்சியில வந்தவர்கள. சரி, இப்ப வந்தவர்கள்ல 3-4 பேருக்கு 2 புள்ளி எடுத்திருக்கிறார்கள். பார்ப்போம். ஜெசி, நீங்கள் வந்து கிரீன்லாந்து சொன்னது வந்து கிரீன்லாந்து வந்து தவறானது. அதுக்கு நீங்கள் ஒரு முயற்சி எடுக்கலாமா? ஓகே. அப்ப மணிவண்ணன் வருமோ? அப்படி வராது. மணிவண்ணன் இப்ப நான் சொன்னது வந்து இல்ல, நான் முதல் சொல்றேன். கணவர்மார் வந்து ஒரு ஆண்களும் இப்போது இந்த நிகழ்ச்சிக்கு வரவில்லை. அது வந்து இப்ப நான் அப்ப அவர்களை விடுங்கோ. பெண்களில வந்தவர்களின் ஒரு பெயர் முழுசாக வருகிறது. ராஜினி, பத்மினி. வாழ்த்துக்கள். பத்மினி தான் அதன் பெயர். சரி, அதே இதுல அதே மாதிரி என்ன ஒரு பெயரும் அவருடைய பெயர்ல வர்றதாக அந்த நிதியில் வருகிறது. சொல்லு பாப்போம். நான் பத்மினிய விட்டுட்டு பத்மினி மனசில் எழுத்துட்டேன். அதான் பொருங்க. பத்மினி இப்ப பாணி சொல்லி இருந்தார். பாணி, உங்களுக்கு ஒரு சான்ஸ். நீங்கள் தீவு இருக்குத்தானே உலகில அதிகமான தீவுகள் அந்த அதிகமான தீவுகள் இருக்கிற இதில் வந்து இப்பொழுது பதில்களாக ஸ்வீடன் வந்திருக்கிறது, சரியானது. கனடா வந்திருக்கிறது, சரியான பதில். பிலிப்பைன்ஸ் தீவு வந்திருக்கிறது, சரியானது. இந்தோனேசியா வந்திருக்கிறது, ஜப்பான் வந்திருக்கிறது. 5 பேர் சரியான பதில் சொல்லி இருக்கிறார்கள். ஆனால் நீங்கள் மிகுதியில ஏதாவது ஒன்றை சொல்லி பாருங்கள். அந்த மாதிரி சொல்றேன். அந்த மாதிரி கொஞ்சம் தீவு, அதிகப்படியான தீவு, அதிக தீவு அப்படி என்ன? ஆமாம். சுவீடன் சொல்லி இருந்தார். அவருக்கு சிறப்பு வாழ்த்துக்கள். லோஜினி அங்கு வந்து 26 வாழ்த்துக்கள். பின்லாந்தும் தீவில இருக்கு. பின்லாந்துல 1,70,000 தீவு இருக்கு. நன்றி. கிட்ட இருந்து கொண்டு அங்கால ஓடுறார்கள். அப்ப நான் என்ன செய்வது? பின்லாந்து வாணியும் 2 புள்ளியை பெற்று. அபிஷா கொஞ்சம் பொறுங்க. அபிஷா எதுக்கு இருக்குதா? வாணியக்கா, செல்வியக்கா இன்னும் சொல்ல இருக்கா? விட அவ சொல்லலே. நீங்கள் சொல்லி இருந்தது தவறானது என்று சொல்லி இருந்தேன். திருப்பி சரியா சொல்லி இல்ல, திருப்பி நீங்க சொன்னது சரியானது. ஓகே. நான் என்ன சொன்னேன்? திருப்பி சொல்லலையே. ஸ்வீடன் சொன்னீங்கள் இல்லப்பா? அது நான் இல்ல. நான் இப்பதான் சொல்ற கதைக்கிறது. இப்ப கதைக்கிற ஜெசி.
ஜெசியை கதைக்கிறீங்க. ஓகே, நான் ரோஜினி தான் சொல்லி போட்டு போறேன் நான். நீங்க கிரீன்லாந்து சொன்னீங்க, அது தவறானது. இல்ல. அதுக்கு வேறு ஒன்று முயற்சிங்க. ஓ அமெரிக்காவில வாழ்த்துக்கள். அமெரிக்காவில 11,000 தீவுகள் இருக்கிறதாம் அமெரிக்காவில. வாழ்த்துக்கள். 17,000. 18. ஆமா. அப்படி முயற்சி செய்யுங்க. ஒவ்வொருத்தருக்கும் நல்ல சான்ஸ் தான். நீங்களும் 2 புள்ளிப்படுங்க. சரி, இப்பொழுது உங்களுக்கு ராஜினி, நீங்கள் 3 நாடகம் கூப்பிட்டீங்கள் போலடாக்கு. ராஜினி வணக்கம். நந்தம் என்று சொல்லி இருந்தார், அது தவறானது. ராஜினி, உங்களுக்கு நல்ல சந்தர்ப்பம் இருக்கிறது. 2க்கும் 1 சொல்லுங்க. ராஜினி சொன்ன பிறகு வேறு ஒருவர் சொல்லுங்க. நிகழ்ச்சியை முடிக்கல. ராஜினி, முதலாம் முறை. ராஜினி வணக்கம். ராஜினி 3ஆம் முறை. எங்க போட்டார் ராஜினி? அவன் நிக்கிற மியூட்ல. ராஜினி மியூட் நான் இல்ல. சொல்ல ஏன் இப்ப ராஜினி நீங்கள் மாறிட்டீங்களே? நான் சொல்லக்கூடாதுன்னு சொல்லலாம், பிரச்சனை இல்லை. நீங்கள் 2வது வந்த நீங்கள் தானே. சொல்லுங்க. சிறப்பு வாழ்த்துக்கள். 9 புள்ளிகளையும் பிறகு நான் எல்லா புள்ளிகளையும் வந்துருவேன். பிறகு நான் சொல்ல மாட்டேன். அதைத்தான் சொன்னேன். நீங்க சொல்லுங்க. 9 புள்ளிகள் இன்றைக்கு இருக்கிறது. சொல்ல மாட்டேன். நீ உங்களுக்கு ஒரு தரம் சொன்னா விளங்கும் இல்லையா மக்களே? அதுதான் ராஜினி. இனி ஓமண்ட போட்டு நீங்க புள்ளிய இதாண்டு விடுங்க. அப்படித்தான் சொல்றேன் நான். நான் சொல்ல மாட்டேன். நீ அப்படியே கேட்ட நீங்க இப்ப சொல்லாதவர்களுக்கு சந்தர்ப்பம் தந்த நான். சரி ராஜினி, நீங்கள் டாப்ல 2 தரம் கூப்பிட்டீங்கள். நான் அச்சம் பண்ணி இருக்கிறேன், உங்களை காணவில்லை. சரி, இப்ப ராஜினியை நான் கூப்பிட்டு பார்த்தேன். எல்லாருக்கும் தெரியும் தானே. இப்ப நீங்கள் முதலாவதாக இருக்கிற கேள்விக்கு முழு இதுவும் சொல்லுங்க. ஆனா புள்ளிகள் இல்லை. யாரு சொல்ல போறீங்கன்னு சொல்லுங்க. யாராவது சொல்லுங்க. வரமா? அதுல மரமண்டு இருக்குதானே? அந்த 9 நவநிதிகளிலேயே மரமண்டு இருக்குது. மரமண்டு கலர் இருக்குதா? கலர்கள் இல்ல, கலர். வரம் வரம் வரம். யார் இப்ப நீலம் சொன்னது? நீலம் அது நான் சொன்னேன். நான் ஜெசி சொன்னேன். வாழ்த்துக்கள், அது சரியானது. அவ பதுமம் என்று சொல்லி இருந்தார். இப்ப நீலம் சொல்லி இருக்கிறார். அக்கா, உங்களுக்கு தெரியுமா 9? ஓம். அப்ப ஒருத்தரும் சொல்லல. இப்ப யோசிச்சு பாருங்க. 10 உங்களோட பெயர் தான் அதில் வந்திருந்தது. சரி, சொல்லுங்க. அப்பம் தங்கம், பதுமம், பதுமம், மகரம், கச்சபம், முகுந்தம், குந்தம், நீலம், வரம். இவ்வளவு தான் தமிழ். இந்த வரிசையெல்லாம் தமிழ் பொண்டிலே அப்படியே கிடக்கு. வரமண்டா இருக்குது. வரமண்டு தான் இருக்கு. வரமண்டது தவறு. மரமண்டு இல்ல. வரம் என்பது தவறு. அப்படித்தான் இருக்குது. இல்லை, நவநிதியில வரம் வராது. வரம்ன்றது என்ன? நீங்களா கொஞ்சம் நீங்க கொஞ்சம் செல்வா மூலைய ஜோதிச்சு பாருங்க. வணக்கம் சொல்லி கூப்பிட்டீங்களா? மன்னிக்கவும், என்ற டெலிபோன்ல உள்ள பிரச்சனை. நாளைக்கு சொல்லி வந்த அளவுல நேரம் போய் வரத்தை இருக்கா பாருங்க. அதுல இருக்குது அப்படித்தான் தமிழ் பொண்டுல. வரம். சரி, பாக்குறேன் நான். சரி, நீங்கள் அந்த 9 இதை விட்டுட்டு அந்த தீவு கூட்டங்களில் ஒரு தீவு கூட்டத்தின் பெயரை சொல்லுங்க பாப்போம். என்ன? ஆமாம், ராஜினிக்கு தான் அதிக தீவுகள் கூட்டம் தான். அந்த இதுல நோர்வே வந்ததா? நோர்வே வர இல்ல. வாழ்த்துக்கள். நோர்வே ராஜினி, நோர்வே. வாழ்த்துக்கள். மற்றவர்கள் எல்லாம் சொல்லிட்டோமா? அந்த நீதி அவர்கள் சொல்லிட்டார்கள். ஆனா பதில் வந்து விட்டது. உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லி பாருங்க. என்னோட பதுமன்னு சொன்னா பதும நீதி, நந்த நீதி என்று இருக்கല്ലോ. நந்த நீதி பத்மம் என்று சொல்றதான் பதுமம் என்று சொல்றீங்க. சரியா? அதத்தான் சொன்ன. பதுமம் என்று சொல்றது பத்மம் அல்லது பதுமம், அதுவும் சரி. ஆனா பத்மினி என்பதை எடுக்கிறதுக்கு தான்
அது கடைசியில வர்றது பத்மினி என்று வரும். சரியா? அதுவும் அது பதினொன்று. நீங்கள் சொன்ன இதில் அது இருக்கிறது மரமண்டு. இப்பொழுது அதுல வர்ற அந்த நவநிதிகள் வந்து நான் வச்சிருக்கிற இதுல வந்து பத்மம், மகரம், மகாபத்மம், கச்சபம், குமுதம், நந்தம், சங்கம், நீரம், பத்மினி. இதில் வந்து மரம் மரம் ஓ, இதுல வந்து இந்த மண்டெல்லாம் இருக்கு. நீங்க நந்தமண்டு சொன்ன நீங்க என்ன? ஆமாம். நீங்க இதுல குந்த மண்டி பேசி கரைச்ச ஒருத்தர் தேடி கிடைக்கலாம். ஐயோ, எல்லாரும் உண்டா கதைக்காதீங்க. எங்கட இது அறிவில இந்த பத்மினி இல்ல வர மாட்டாங்க. ஆமா அது தான் இருக்குது. மீண்டும் பாருங்கோ. நவநீதிகள் வந்து பத்மம், மகரம், மகா பத்மம், கச்சபம், குமுதம், நந்தம், சங்கம், நீலம், பத்மினி. சரி, என்ன ஒரு தடவை தேடி பார்க்கலாம், அதுல ஒன்றும் இல்லை. அடுத்து நீங்கள் சொன்ன அந்த தீவு கூட்டங்களில் சரி, மற்றவர்கள் முயற்சி செய்து பாருங்கள். உங்களுக்கு புள்ளிகள் இனி இல்லைத்தானே? இல்ல 2 புள்ளிகள் எடுத்துட்டீங்கள். நகுலவதி சொல்லி இருந்தார், அந்த புள்ளியை எடுத்திருக்க கூடும். சரி, நீங்கள் திரும்பி உங்களுக்கு தெரிஞ்ச சொல்லி பாருங்கள், பார்க்கலாம். எல்லாம் வந்துட்டுதே. இல்லை, ஆஸ்திரேலியா. வாழ்த்துக்கள். ஆஸ்திரேலியா என்பது சரியானது. அது 8200 தீவு கூட்டம் இருக்குது. ஆமாம். ஆஸ்திரேலியா சொல்லிட்டேமா? இல்ல, மற்ற எல்லாம் வந்து விட்டது. நான் வச்சிருக்கிறதுல எல்லாம் வந்து விட்டது. ஸ்வீடன், நோர்வே, கனடா. இல்ல இல்ல, ஒன்று வரை இல்ல, ஒன்று கிடக்குது. என்ன ஒன்று இருக்கு? அது இந்தோனேசியா. இந்தோனேசியா வந்துடுது. பின்லாந்து. வாழ்த்துக்கள். பின்லாந்து வரையில வந்துட்டு நான் சொன்னேன். சரி, நான் வச்சிருக்கிறது எல்லாம் வந்து விட்டது. வாணி, உங்களுக்கு சிறப்பான வாழ்த்துக்கள். நான் வாணி பின்லாந்து ஸ்வீடன் வந்து விட்டது. ஸ்வீடன் முதலாவதாக நிறைய தீவு கூட்டங்கள் இருக்கிறது. 2வது நோர்வே, 3வது பின்லாந்து, 4வது கனடா, 5வது அமெரிக்கா, இந்தோனேஷியா, ஆஸ்திரேலியா, பிலிப்பைன்ஸ், ஜப்பான். உலகம்தான் 9 தீவு. 10 தீவுகள் எடுத்தது. எல்லா நாடும் எனக்கு கரைச்சல் கொடுத்துட்டேன் கேள்விக்கும் கடைசியில். சரி, 2,67,570 தீவுகள் இருக்குது ஸ்வீடன்ல. 2 தீவு கூட. ஜப்பான்ல 2,67,870 தீவுகள். இப்ப எல்லாரும் தேடி எடுத்திருக்கிறீங்க தானே? அப்பவே எடுத்துட்டா. எடுத்துட்டு தான் 2 தளம்புரண்டோண்டே நிக்கிறீங்களாக்குமா? இல்ல இல்ல, அப்படியே வந்து கொண்டிருந்தது. நான் பெரிய தீவா பார்த்து சொல்லுவோம்ட்டு கடைசிக்கு முதல் தான் இந்தோனேஷியாவுக்கு முதல் தான் கனடா வந்தது. சரி, மிக மிக சிறப்பு. இன்று இணைந்து சிறப்பித்த அனைவருக்குமே மிக மிக சிறப்பான பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு, இப்படி அமைதியாக நின்று நீங்க சொன்னீங்கன்னா உங்களோட புள்ளிகளை இழக்காமல் வருவதற்கான சந்தர்ப்பம் இருக்கிறது. மீண்டும் நான் கதைக்குள்ளத்துல ஆளுங்க வைப்பாங்க. மன்னிப்போட இதுல போட்டிருக்காங்க. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு இந்த விளக்கங்களை கொடுத்திருக்காங்க. சங்க நிதி என்றா சங்கின் வடிவில் இருப்பதாம். மற்றது பதும நிதி என்றால் தாமரை வடிவில் இருப்பது. ஆமாம். மற்றது மகாநதி என்றால் சுறாமின் வடிவில் இருப்பது. மகாநதி என்றால் பொருங்கோ அது வந்து இதுக்கு வந்து மகாநிதி என்றது வந்து இந்த நான் தந்ததுல இருந்ததா? மகாநிதி என்று இருக்குது. 9 நிதி இல்ல, அது மகாபது. அதுதான், அதை சோட்டாக அப்படி சொல்வாங்க. சொல்லுங்க. கச்சவ நிதி என்றால் ஆமை வடிவில் இருப்பது கச்சவ நிதி. மற்றது முகுட நிதி என்றால் தலையணி வடிவில் இருக்கிறது. நந்த நிதி என்றால் இன்பம் அளிப்பது. நந்த நிதி என்றால் இன்பம் அளிப்பது. நீல நதி என்றால் நீலன்றத்தில் இருப்பது. கர்வ நிதி என்றால் குரலன் வடிவில் இருப்பது என்று சொல்லுகிறது. மற்றது மகா பதும நிதி என்றால் பெருந்தாமரை வடிவில் இருக்குதான். தாமரையில் இருக்கிறோம். ஆமா ஆமா, பெருந்தாமரை அப்படின்னு அப்படி விளக்கம் போட்டிருக்கிறாங்க. சரி, மிக மிக சிறப்பு. அது ஒரு அதனுடைய வடிவங்கள் தான் அது.
ஆமா 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 அந்த பாரதி இதுதான். எனக்கு நான் ஒண்ணு அதான் அந்த சொல்லட்டேன். செல்வம், குபேரன்ற செல்வம், அந்த சங்கு தாமரை சுறாமி ஆமை ஆமா கல்தலை அந்த இன்பம் அளிப்பது. மற்றது நீலன்றத்தில் இருக்குது. ஆமா குரலன் வடிவண்டா இந்த குரலன் வடிவு. குரலண்ணா குரலன் வடிவண்டு போட்டிருக்கு. கர்வநிதி என்று கர்வா என்று போட்ட குரலன் வடிவில் இருப்பது. மற்றது மகாபதுமநிதி பெருந்தாமரை வடிவில் இருப்பது. குரலன் லானா இல்லைன்னா தானே பூனா ராணா லானா இந்த குரலன். சரி சரி தேடுறது அதுல ஒன்றும் இல்லை. சரி ராஜினி என்ன சொன்னீங்க? இல்ல அப்ப நான் முதல் சந்தேக முகுந்தம் என்று சொன்னா நீங்க இல்லையா? நீங்க அதே என்னது முகுந்தம் வந்து நீங்க சொல்றாரு. அது முகுந்தம் இருக்குது. முகுந்தம் மூடநிதி. நவநிதி என்னுடைய இதுல முகுந்தம் இல்ல, நான் வச்சிருந்ததுல. ஆனா முகுந்தன் நான் பார்த்தேன் இப்ப இருக்குது. பாக்குற இதுல ஒன்றும் இல்ல தானே. ஒன்பது வகைப்பட்ட ஒவ்வொரு புத்தகத்திலும் ஒவ்வொரு விதமா இருக்கலாம் தேடுறது. இது நான் செல்வி அக்கா. ஆமா நான் ஜெசி நான் பார்த்தேன் நந்தம் கர்வம் அப்படி எல்லாம் இருந்தது. என்ன ஆமாம் நந்தம் தெரியும். கர்வம் இருந்தது. கர்வம் கச்சபம் வந்து இருந்தது. கச்சபம் சரி கர்வம் இருந்தது. நான் சொன்னதும் சரி. நன்றி. ஜெசி நந்தம் நான் சொன்னேன் தானே. குமுதம் என்று சொன்னதுக்கு அடுத்தது நந்தம் தான் சொல்லி நீங்க இதுல உங்க வேற பேர் என்று சொன்னீங்க. ஆனா பதுமத்துக்கு என்ன நீங்க அந்த மற்ற இதை எடுத்துக்கீங்க, மற்ற பேர் எடுத்துக்கீங்க. ஐயோ இல்ல பத்மினி என்று இருக்கிறது நேரடியான பேர். அதுதான் பாணி சொல்லி இருந்தார். 9வது நவநிதிகளில் 9வது நிதி வந்து பத்மினி. மரமண்டு கிடக்குதுல. அது உங்களோட இதுல மரமா இருக்குது. பத்மினி சில உள்ள மரமா மாறிட்டாரு. மரம் இல்ல மரம் பத்னியா மாறிட்டது. அதான் தெரியல எனக்கு. ஆனா நான் வச்சிருந்ததுல பத்மினி என்றுதான் கிடக்குது. அது வரம் தான் கடைசியில இருந்தது. வரம் கரத்தோட விட சாப்பிடுங்க. நன்றி. நன்றி நன்றி வணக்கம். வாணி நீங்கள் சொல்தேடல் இது நீங்கள் செய்யுங்கோ. நீங்கள் எனக்கு லேட்டா தான் கிடந்தது. நாங்கள் எங்கட பாட்டுக்கு செய்துட்டோம் வாணி கடந்த வருடம். அனுப்பிட்டேனே உங்களுக்கு. இல்ல நாங்க பார்க்கல. நாங்கள் எங்கட பாட்டுக்கே செய்துட்டோம். சரி சரி நல்லது. வாழ்த்து. மிக சிறப்பாக ஏக்கா நிறைய தகவல் கொடுத்தது. சொல்தேடலுக்கு ஏக்கா நல்ல சிறப்பாக செய்திருந்த வாழ்த்துக்கள். ஆமா ஆமா சரி வாணி, இன்று இணைந்து சிறப்பித்த அனைவருக்கும் மிக சிறப்பான பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு தொழில்நுட்பத்தில் உதவி புரிந்த வாணிமுகனுக்கும் எங்களுக்கு கலந்து வளப்படுத்தும் அதிபர்களுக்கும் அருண்குமார் அவர்களுக்கும் இணைந்து சிறப்பிக்கும் அன்பு உறவுகளுக்கும் நன்றி இதனை தெரிவித்து மீண்டும் அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை 544வது நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்கிறேன். நன்றி வணக்கம் வாணி. மிக்க நன்றி. தொடர்ந்து கொள்வோம். நன்றி வணக்கம். நிறைவுக்கு வருகின்றது கேள்விக்கான தோப்பட செல்வி வித்யானந்தன் அவர்கள். நன்றி வணக்கம்.